முடி நிறைய உதிர்ந்து ரொம்ப மெல்லிஸாகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஹேர் ஆயில் ரெடி பண்ணியிருந்தேன். ஓவர் நைட் இது வந்து விட்டாச்சு. இப்போ இது வந்து எல்லாத்தையுமே வந்து ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கலாம். வடிகட்டியை வச்சு நான் ஃபில்டர் பண்ணி எடுத்துக்கிறேன். இந்த வீடியோவை பார்க்குறவங்க இதுக்கு முன்னாடி நான் வந்து ஹேர் ஆயில் ப்ரிப்பேர் பண்ணுறதை வந்து நான் வீடியோவாக போட்டிருக்கேன். வேணுன்றவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது எல்லாத்தையும் ஃபில்டர் பண்ணிவிட்டு ஒரு கிளாஸ் பாட்டிலில் வந்து ஊற்றி வச்சுக்கிறது வந்து ரொம்பவே நல்லது. இந்த எண்ணெயை நம்ம எப்படி அப்ளை பண்ணணும்னா ரெகுலராக அப்ளை பண்ணுற மாதிரி கிடையாது. நம்ம தலை குளிக்கிறதுக்கு முன்னாடி நாள் நைட்டு வந்து நல்லா வேரில் படுற மாதிரி வந்து தேய்ச்சிட்டு அதை அப்படியே விட்டுட்டு நெக்ஸ்ட் டே வந்து மார்னிங் எந்திரிச்சு தலை குளிச்சிக்கலாம். இல்லை இந்த மாதிரி பிடிக்காதவங்க வந்து ஒரு 3 to 4 hours வந்து நல்லா அப்ளை பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் தலை குளிச்சுக்கோங்க. நான் வந்து ஒரு ஓவர் நைட் வந்து போட்டிருந்தேன். நெக்ஸ்ட் டே பார்த்தீங்கன்னா என்னோட முடி ரொம்ப ரஃப்பாக இருக்கும். அதனால நான் கற்றாழை ஜெல் எடுத்து இயற்கையாகவே எடுத்து நான் பண்ணியிருந்தேன். சிலருக்கு வந்து ஸ்மூத்தாக இருக்கும். அப்படி இருக்கவங்க இது யூஸ் பண்ண தேவையில்ல. ரஃப்பாக இருக்கவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி யூஸ் பண்ணிங்கன்னா நிச்சயமாக ஸ்மூத்தாக இருக்குங்க. இதை நான் யூஸ் பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா முடி கொட்டுறது நிச்சயமாகவே குறையுது. நீங்களும் வேணால் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்.